வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செக்மெண்ட், ஹெல்த் செக்மெண்ட். இதுல இன்னைக்கு பேசுறதுக்காக நம்மளோட டாக்டர் தேசிகாச்சாரியா வந்திருக்காரு. அவர் பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி பத்தி. நார்மலாவே குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இத பத்தின அவேர்னஸ் இன்னும் கிரியேட் ஆகல. இது ஏன் வருது, எதனால இதை எப்படி குணப்படுத்துறது, இதெல்லாம் சொல்றதுக்காக நம்ம டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் பேச போகிற டாபிக் ஒபிசிட்டி. ஒபிசிட்டிங்கிறது இப்போது பல இடங்களில் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. சில சர்வேயில் 20% ஆஃப் த ஸ்கூல் சில்ட்ரன் ஒபீஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்ரி 5th child இஸ் அ ஒபீஸ் சைல்டு இன் த ஸ்கூல், இன் த காலேஜ், இந்த யூனிவர்சிட்டி. ஏன் அந்த அளவுக்கு ஒபிசிட்டி உடல் பருமன் ஆகின்றன? ஏன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். அதாவது நமது பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் குறிப்பாக அதுதான் மெயின் காரணமாக இருக்குது. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், ஏன் நம்ம ஒபீஸாக இருந்தோம்னா எங்கள் அப்பா அம்மா ஒபீஸாக இருந்தாங்க, அதனால் நான் ஒபீஸாக இருக்கேன்னு சொல்லுவோம். அது ஒரு 30-35% தான் அது காரணம். ஆனால் 60-65% அது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். இந்த ஒபிசிட்டின்னு வரும்போது உடலில் உள்ள ஹார்மோன்கள் எல்லாம் ஒரு இம்பேலன்ஸிங் ஸ்டேஜில் வந்திருக்கு. ஒரு ஒபிசிட்டின்னு வரும்போது 5 விதமான ஹார்மோன் அதுக்கு காரணமாக இருக்குது. ஒன்று இன்சுலின். இன்சுலினால் டயபெட்டிஸ்ங்கிற ஒரு வியாதி ஆர் டிஸார்டர் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் உடல் பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. ரெண்டாவது காரணம் தைராய்டு. தைராய்டு ஒரு கிளாண்ட் சரியாக தைராய்டு ஹார்மோன் சுரக்கலைன்னா ஹைப்போதைராய்டிசம்ங்கிற ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனில் உடம்பு பெருக்கமாகிட்டே இருக்குது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது. மூணாவது நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கிட்னி மேலே சூப்பராரினல் கிளாண்ட் ஆர் அடினல் கிளாண்ட் இருக்குது, அது ஸ்ட்ரெஸ் கிளாண்ட்ஸ். அதில் உள்ள கிளாண்ட்ஸுடைய சுரக்கும் தன்மை மாறி போய் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்னால் நம்ம உடல் நீர் அதிகமாகிட்டே நாளுக்கு நாள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நாலாவது காரணம் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். அந்த டாபிக் பற்றி அடுத்தது பேசுவாங்க. அதனால் இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டிரான்ங்கிற 2 ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதனாலேயே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பர்டிகுலர்லி மெனப்பாஸ் ஆனவுடனே பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரானால் வெயிட் அதிகமாகிட்டே இருக்கும். அஞ்சாவது கிரெல்லின் அண்ட் லெப்டின். நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு பசியை உண்டாக்குறது கிரெல்லின் ஒரு ஹார்மோன் வயிற்றுக்குள்ளே இருந்து சுரக்குது. அதனால் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் போனோம்னா திருப்தி ஏற்பட்டு போயிடுது. உடனே பிரெயின் என்ன சொல்லுது, ஸ்டாப் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்க போய் லெப்டின் ஒரு ஹார்மோனை சுரந்து அதனால் நம்ம சாப்பிட்றத நிப்பாட்டியிருக்கிறோம். இந்த இன்சுலின் அதிகமாகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு வரும்போது, டயபெட்டிஸ்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அப்போ இந்த லெப்டினும் என்ன பண்ணுதுன்னா லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாக்கிட்டு அதுவும் சேர்ந்துக்கிட்டு அந்த திருப்தியை உண்டாக்காமல் நாளுக்கு நாள் உடல் பருமனாயிட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு ஹார்மோனல் ஒரு 5 விதமான ஹார்மோன் அதோடு சேர்ந்து போயிடுறது. இதனால் ஒபிசிட்டி வர வர அந்த வயிற்றை சுற்றியும் உடம்புல பல இடங்களில் ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகிட்டு இருக்குது. பொதுவாக இந்த குளுக்கோஸ் ஆர் இந்த மாவு சத்து இதெல்லாம் சாப்பிடும்போது குளுக்கோஸ் செல்லில் போய் அது எனர்ஜியாக மாறணும். அந்த செல்லில் போகிறதுக்கு இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் முக்கியமானது. அந்த இன்சுலின் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும்போது இந்த குளுக்கோஸ் இந்த புரோட்டீனை கம்பைன் பண்ணிவிட்டு கிளைக்கோ புரோட்டீனாக மாறி போய் அந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் எல்லாம் அதை பிளாக் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் இன்சுலின் சரியாக வேலை செய்கிறதில்ல. அப்போ இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கும், அந்த கிளைக்கேட்டட் புரோட்டீன் லெவலில் அதிகமாக இருக்கும். அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாயிருது. இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுது, இன்னொரு மெட்டபாலிக் பாத்வேயில் போய் ஃபேட் மெட்டபாலிசத்தில் என்ட்ரு பண்ணி அதை கொழுப்பாக மாற்றி விட்டுருது. அதாவது அடிப்போசைட்ஸில் போய் கொழுப்பாக தங்கிக்குது. அந்த கொழுப்பு காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நடுப்பட்ட இடைப்பட்ட வேளையில் அந்த கொழுப்பு தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. ஆனால் இந்த இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கும்போது இந்த கொழுப்பு கரையிறதில்ல. கொழுப்பு அதிகமாக உண்டாகிட்டே இருக்குது, ஆனால் கொழுப்பு கரையாது. அதனால் நாளுக்கு நாள் உடல் பருமனாகிட்டே இருக்குது. இந்த ஒபிசிட்டிக்கு மெயினாக ஒன்று லைஃப் ஸ்டைல்ஸை கரெக்ட் பண்ணணும், ரெண்டாவது இந்த ஹார்மோனல் இம்பேலன்சிங் ஹார்மோன் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், மூணாவது இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதனால் நிறைய ஹார்மோன் இம்பேலன்சிங்கை குறைய வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
4வது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தப்பட்டதை கண்ட்ரோல் பண்ணதுனால இந்த ஒபிசிட்டியை குறைக்கலாம். உடல் பருமன் ஆக அதை ஒபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ண அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒன்று ரத்த அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே சமயத்தில் கை காலெல்லாம் வீங்கி போய் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணுற அந்த ஸ்பீடும் ஒரு ஒபீஸ் பர்சன் ஒரு ரோடை கிராஸ் பண்ணுற ஸ்பீடும் மாறுபட்டிருக்கும். அதனால் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் டு த அர்ஜென்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒபீஸ் பீப்புளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒபீஸ் ஆக திங்கிங்கும் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த ஒபிசிட்டினால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ஒபிசிட்டியை குவான்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து டெக்ஸா மிஷின் மெடிக்கல் பார்க்கில் இருக்குது. அந்த டெக்ஸா மிஷினில் வந்து இந்த ஃபேட்டை வந்து குவான்டிஃபை பண்ணி காமிச்சிடும். உடலில் எங்கெங்கெல்லாம் ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது துல்லியமாக கண்டுபிடிச்சி சொல்லும். அதே மாதிரி போன் டென்சிட்டியெல்லாம் எப்படி இருக்குங்கிறது துல்லியமாக அது கண்டுபிடிக்கும். அதே மாதிரி வந்து ஓவரால் இந்த ஃபேட் அண்ட் நான் ஃபேட் இது சம்மந்தப்பட்ட டிஷ்யூஸ் எவ்வளோ இருக்குங்கிறது அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். இதிலேருந்து நம்ம வந்து எங்கெங்கே அதிகமாக ஃபேட் இருக்கோ அந்த ஃபேட்டெல்லாம் குறைக்க முடியும். இந்த லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண இந்த டெக்ஸா மிஷினில் 3 months ஒரு தடவை நம்ம செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து ஃபேட் வந்து குறைஞ்சிருக்கு இந்த ஃபேட் வந்து உடல் பருமன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெயிட்டை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு டயட்டை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணோம்னா சமயத்தில் என்ன பண்ணோம்னா பிரெயின் வந்து அந்த டயட்டுக்கும் வந்து அது வெயிட்டை குறைக்க விடாதபடி இந்த லெப்டின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டாக எக்ஸசைஸ், ஹார்மோன் ஆப்டிமைசேஷன், டயட் கண்ட்ரோல், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொப்போர்ஷனேட் ஃபார்மில் பண்ண இது வந்து ஒபிசிட்டியை குறைக்க முடியும். கூடுமான வரைக்கும் இந்த கீட்டோஜெனிக் டயட்னு ஒன்று இங்கே கொடுக்குறோம். கீட்டோஜெனிக் டயட்ங்கிறது நான் கார்போஹைட்ரேட் டயட். அப்போ வந்து நான் கார்போஹைட்ரேட் எதுக்காக இந்த கார்போஹைட்ரேட்னா பாடி வந்து கார்போஹைட்ரேட் ஈஸி ஃபார்ம் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. பட் கார்போஹைட்ரேட் பதிலாக நம்ம ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டை கொடுக்க ஆரம்பித்தோம்னா பாடியை வந்து டியூன் பண்ணுறோம். அதிலேருந்து எனர்ஜி எடுத்துக்க, கார்போஹைட்ரேட்லேருந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்து அந்த உடம்புல இந்த ஃபேட் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதிகமாக ஃபேட்டும் சேராது. ஸோ அதனால் வந்து ஸ்லிம்மிங் ஆர் லீனாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒபிசிட்டி டாபிக் பார்த்தோம். அடுத்த முறை வேறு டாப்பிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் தேசிகாச்சாரியா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒபிசிட்டியோட அவேர்னஸ் அண்ட் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா இது கொஞ்சம் பருமனா இருக்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பியூட்டி செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம். இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஸ் பேக். மதுமித்ரா ஒரு யங்ஸ்டர். அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஏஜில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் எந்த விதமான கெமிக்கலும் அந்த ஏஜில் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே தவிர்க்கிறது நல்லது தான். அதுலேயும் ரொம்ப யங்காக இருக்கிறவங்களுடைய ஸ்கின் க்ரோயிங் ஸ்கின்னாக இருக்கும். அதனால் அந்த டைமில் எந்த விதமான ப்ளீச் இல்லை கெமிக்கல்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு ரொம்ப மைல்டாக ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலினஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கிற ஸ்கின் கூட நல்லா மாறும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். யங் கேர்ள்ஸ்க்கான ஃபேஸ் பேக் செஷனில் முதல்ல நம்ம செய்ய போகிறது என்னென்னா ஃபேஸ் வாஷ். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 முறை கூட ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். காலையில் குளிக்கும்போது, மதியம் ஒரு டைமில், அதே மாதிரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி செய்கிறதுனால இந்த துவாரங்கள்லாம், சர்ம துவாரங்கள்லாம் அடப்படாமல் க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஓரளவு இந்த அளவு ஃபேஸ் வாஷ் எடுத்தால் போதும். கையில் நல்லா அதை இமல்சிஃபை பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணு. அவங்கவுங்களே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கூட இந்த ஃபேஸ் வாஷை அப்ளை பண்ணிவிட்டு 1 minute வெயிட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்ட உடனே வாஷ் பண்ணுறதுனால அவ்வளோ பிரைட்னஸ் நம்ம பார்க்க முடியாது.
அதனால் போட்டு ஜஸ்ட் ஒரு 1 minute நம்ம வெயிட் பண்ணால் ஃபுல்லாக இந்த ஃபேஸ் வாஷ் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நோஸில், இந்த மாதிரி சின் ஏரியாவில், சீக்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த ஃபேஸ் வாஷை ஸ்ப்ரெட் பண்ணலாம். நிறைய பேருக்கு காம்பினேஷன் ஸ்கின் தான். இந்த T zone கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், U zone ட்ரையாக இருக்கும். இதே மாதிரி தான் இருக்குது இவங்களுக்கும். T zone கொஞ்சம் ஆயிலியாகவும் மற்ற இடங்கள் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்கான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் அதை அவங்களுடைய ஸ்கின்னில் அப்படியே விட்டுருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா துடைக்கலாம். துடைக்கும் போது அதுவே ஒரு மசாஜ் மாதிரி இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். சில பேருக்கு நோஸில் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துலையும் நல்லா ஸ்பாஞ்சால் இப்படி ரப் பண்ணும்பொழுது பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கூட வந்துடும். ஸோ இப்போ பார்த்தா அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற டர்ட், கிரைம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. நல்லா 2 times இந்த மாதிரி ஃபேஸ் வாஷால் வாஷ் பண்ணலாம். எல்லா யங் கேர்ள்ஸுமே தலை ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதனால அதுலேருந்து அவங்களுக்கு ஃபேஸ்லேயும் இந்த ஆயிலினஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் பருக்களும் சின்ன சின்ன குருக்களும் வருது. வேர்க்குரு மாதிரி இந்த ஃபோர்ஹெட்டில் நிறையா ஸ்மாலாக இருக்கும், பாயில்ஸ் மாதிரி. 13-14 இயர்ஸ்லேருந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2 times அவங்க ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். அதனால் இதை டீப் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி 2 time, முதல் டைம் கொஞ்சம் நிறையா, 2வது டைம் கொஞ்சம் அளவு கம்மியாக ஃபேஸ் வாஷ் எடுத்து எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஆயிலியாக இருக்கோ அந்த இடத்துல 2 times நம்ம கிளென்ஸ் பண்ணலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 minute விட்டுட்டு அப்புறமா கிளென்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸ்பாஞ்ச் நல்லா வாஷ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்பாஞ்சால் மசாஜ் மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறவங்க அது ஒரு 2-3 days யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஸ்பாஞ்சை எப்போவுமே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அதில் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும், அது திரும்பவும் நம்மளோட ஸ்கின்னை தாக்கும். அதனால இது வந்து நார்மலாக டிஸ்போசபிள் தான். 2 to 3 daysக்கு அப்புறம் இதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு இந்த ஸ்பாஞ்சை ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஸோ உங்களுடைய ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். இது எல்லா யங் கேர்ள்ஸுமே இதை ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ஒரு ரொட்டீனாக அவங்க ஃபாலோ பண்ணலாம். சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சோப் வந்து அவங்களுடைய சரும துவாரங்களை பிளாக் பண்ணி மேலும் பிம்பிள்ஸ் வரும். அதனால் இந்த மாதிரி அவங்க செய்யலாம். அடுத்தது அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறது ஃபேஸ் பேக். இப்போ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஃப்ரூட் பேக். ஃப்ரூட் பேக் போடும்போது அவங்களுடைய ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கிற டேன் மட்டும் குறையும். அவங்களுடைய ஹேர் கலர்லாம் மாறாது. அதனால ப்ளீச் எஃபெக்ட்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட் பேக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். வெயிலில் போயிட்டு வர்றதுனால நெத்தி ஏரியா ரொம்ப கருப்பாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் டபுள் டைம் நம்ம போடலாம். ஃபுல் ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். பழங்கள்லேருந்து சாறு எடுத்து இதில் கலந்துருக்கு. அதனால் இந்த ஃப்ரூட் பேக் அப்படின்றது நல்ல ஊட்டச்சத்து உள்ளது தான். இதை முடியல படுறதுனாலும் கலர்லாம் மாறாது. யூஸ்வலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வெயிலில் இருப்பாங்க. அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கோட். ஆப்பிள்
ஸ்ட்ராபெரி அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கப்படுற எக்ஸ்ட்ராக்ட் இதில் கலந்துருக்கு. அதனால் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃப்ரூட் பேக் இப்போ அவங்களுக்கு போட்டிருக்கோம், 2 கோட் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பனானா இந்த மாதிரி பல விதமான ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறது தான் இந்த ஃப்ரூட் பேக். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஆப்பிளும் ஸ்ட்ராபெரியும் உள்ள ஒரு ஃபேஸ் பேக். நல்லா கூலிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஐஸ்க்கு கூலிங்காக கொஞ்சம் ஐ பேட்ஸ் வைக்கலாம். மதுமித்ரா வந்து நிறைய படிக்கிறதுனால கண் மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு கண் மேலே நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு கியூக்கம்பர் ஐ பேட்ஸ், இது ரியல் கியூக்கம்பர் ஜூஸ்லேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ மேலே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வைக்கிறோம். நமக்கு கியூக்கம்பர் கிடைக்காத காலங்களில் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப கூலிங்காக இருக்கும். கியூக்கம்பர் கிடச்சிதுன்னா அப்போ அதையே நீங்கள் சீவி கண் மேலே வச்சுக்கலாம். ஸோ வெள்ளரிக்காய் நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். அது மாதிரி தான் இப்போ நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சு. இப்போ அவங்களுடைய ஐ பேட்ஸ் எடுத்தாச்சு. அவங்களுடைய ஃபேஸில் இருக்கிற ஃபேஸ் பேக்கையும் நான் துடைக்க போகிறேன். இது ரொம்ப ஹெர்பல் ஆனது. டேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். வெயிலில் போய் கருத்திருக்கிற ஸ்கின்னை அந்த டேன் மட்டும் எடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவ். ஹேருடைய கலர்லாம் மாறாது. அதனால தைரியமாக செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது சன்ஸ்க்ரீன் லோஷன். எப்போவுமே பேக் இதெல்லாம் போடும்போது நம்ம ஸ்கின்னை இன்னும் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால அவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். வெயிலில் போகும்போது அவங்களுடைய ஸ்கின் மேலும் ரொம்ப டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி நல்லா அதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்து பிளெண்ட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக அவசரமாக செய்யாமல் ஒவ்வொரு பிட்லேயும் சன்ஸ்க்ரீன் படுற மாதிரி அப்ளை. இப்போ இவங்க வெயிலில் டெய்லி போயிட்டு வரதுனால ஃபோர்ஹெட்லாம் டார்க்காக இருக்குது. அதனால இவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அவங்கவுங்களே கூட செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இதை ப்ரொஃபஷ்னலாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ மதுமித்ரா பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டராக தெரிகிறா இல்லையா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஃப்ரூட் பேக் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் மதுமித்ராவோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நார்மலா ஃப்ரூட்ஸ்லேயே வந்து எப்படி ஃபேஸ் பேக் போடுறது, அது நம்ம ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணுது, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னையில இருந்து வந்து கண்டிப்பா நீங்க ஃப்ரூட் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இந்த செக்மெண்டோட இன்னைக்கு எபிசோட் முடிவடைகிறது. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's me signing off, VJ Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.
BBC Tamil.